ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். நல்ல குளிர் பாருங்கள், அருமையான வெயில். அந்த குளிரில் இந்த வெயில் காயறது ஒரு ரொம்ப சுக அனுபவமாக இருக்கும். தூங்கி எழுந்தவுடனே ஒவ்வொரு முகத்தில் கண்முழிப்பீங்க. பட் எனக்கு இந்த பச்சை போதும். பூக்கள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா லக்கு தான். ஆனால் இது வரைக்கும் எழுந்த உடனே பூ பார்க்காம இருந்ததே இல்லை. ஏதோ ஒரு பூ இருக்கும், அப்படி இல்லைனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. அந்த பசுமையான ஒரு சூழலே நமக்கு அவ்வளோ நிறைவாக இருக்கும். இது வெத்தலை கொடி. டோர் ஃபுல்லாக மணி பிளான்ட் விட்டுருந்தேன். ஏதோ ஒரு கலர், இந்த செடி தான் வேணும் அப்படிலாம் இல்லை, படர்ற மாதிரி ஏதோ ஒரு செடிக்காக நான் மணி பிளான்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நடுவில் அந்த நெல் தோரணம் போட்டிருக்கோம். இது ஹம்மிங் பேர்டோட அந்த ஃபீடர். அது தண்ணி இல்லைன்னா சக்கரை தண்ணி ஊற்றி வச்சுருப்பேன். அப்புறம் இதுதான் நம்ம கொடி சம்மங்கியோட இதுக்குள்ளே தான் மோஸ்ட்லி இந்த குட்டி பசங்க எல்லாருமே, இந்த சன்பேர்ட், ஹம்மிங் பேர்டு எல்லாருடைய மீட்டிங் ஹப்பே இந்த இடம் தாங்க. குருவிகள் பார்த்தீங்கன்னா, இந்த தவிட்டு குருவிங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட டைமில் வரும். ஆனால் இந்த சன்பேர்டு, ஹம்மிங் பேர்டு மட்டும் இவங்களுக்கு டைமே கிடையாது. எனி டைம் வருவாங்க, தண்ணி குடிப்பாங்க, இந்த தானியங்கள்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. முன்னாடியெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா விருட்டுன்னு பறந்துருவோம். இப்போ ஓரளவுக்கு பழகியிருக்கோம். எப்படின்னா, நான் இப்போ ரொம்ப முன்னை விட ரொம்ப பக்கத்தில் தான் நிற்கிறேன். பட் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. நானும் ரொம்ப அசைவெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு தான் பிறகு ரொம்ப பக்கமாக வந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தேன். அன்றைக்கி என்னாச்சுன்னு தெரியல, தோட்டத்தில் இருக்க எல்லா செடிக்குள்ளேயும் பூந்து 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அன்றைக்குமா அந்த செடியில் குட்டி குட்டி பூச்சி புழு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், தலைகீழாக தொங்கிட்டு இருக்கான் பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்த சந்தோஷம்னா, எனக்கு இதுதான் பிடிச்சமான வாழ்க்கை. போர் அடிக்கிறதுனாலையோ இல்லை வேலையே இல்லைன்றதுனால நம்ம இது பண்ணிகிட்ருக்கல. என்னோடய வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்கணும்னு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து நான் செஞ்சிட்ருக்கேன். அதுலேயும் இந்த இயற்கை பார்த்திங்கன்னா, நீங்கள் 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொடுக்குங்க. உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கையில் ஒரு செடி வாங்கி கொடுத்து, ஏதோ ஒரு செடி கொடுத்து அதை வளர்க்க சொல்லுங்கள். நல்லா பார்த்துக்க சொல்லுங்கள். அந்த செடிக்கு தண்ணி நீங்கள் தான் ஊற்றணும்னு சொல்லி அவங்க கையில் பொறுப்பு கொடுங்க. முதல்ல கொஞ்ச நாளில் குட்டி குட்டி பூச்சி வண்டுகள் வரும், அதை பிடிக்க பட்டாம்பூச்சி வரும். அப்புறம் பறவைகள் தானாகவே வர ஆரம்பிக்கும் பாருங்களேன். அது இன்னும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குங்க. எப்படின்னு சொல்ல தெரில எனக்கு. வீடே ஒரு வைபுன்னு சொல்லுவோம்ல, அதனால தான் அந்த காலத்தில் குருவி கூடு கட்டினா நல்லாயிருக்கும், நல்லது அப்படின்னு சொல்கிறாங்களோ என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ பார்க்குற எல்லாரோட வீட்லேயும் இந்த ஹாப்பினஸ் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன்.